பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கை இருக்கணும் கணவன் மனைவி மேல. ஒரு மனைவி கணவனை முழுமையாக நம்பியே ஆக வேண்டும். ஒரு பெண்ணை கணவன் முழுமையாக நம்பியே ஆக வேண்டும் அவர்களுடைய மனைவியை. இந்த நம்பிக்கையில கொஞ்சம் குறைஞ்சாலும் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு என்ன, இன்னைக்கு உள்ள இந்த இணையதள கலாச்சாரத்துல ஒரு கணவன் மனைவி இந்த இருவரும் எதை விரும்புறாங்க தெரியுமா? எங்கிட்ட எல்லாமே இவர் ஓப்பனா இருக்கணும்னு விரும்புறாங்க. எதையும் இவர் மறைச்சிடக்கூடாது. பேஸ்புக்ல யாரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்கறாங்கிற முதற்கொண்டு எனக்கு தெரியும். எல்லாம் எனக்கு ஓப்பனா இருக்கணும். அதை தெரிவதற்காக எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அவங்க செய்கிறார்கள். கணவனுக்கு தெரியாம போனை செக் பண்றது, மனைவிக்கு தெரியாம போனை செக் பண்றது என்ன பழக்கம் இதெல்லாம்? உங்கள் மனைவியை வைத்துக் கொண்டு போனை கேட்டு பாருங்கள், சரியான விஷயம். ஆனால் மனைவி இல்லாத பொழுது போனை எடுத்து பார்த்தால் என்ன உள்ளத்தில் இருக்கு? உங்களுக்கு சந்தேகம் இருக்கு. உங்கள் கணவன் இல்லாத பொழுது அவர்களுடைய போனை நீங்கள் ஒரு தவறான எண்ணத்தில் யாரோட பேசியிருக்காரு, யாரோட பேஸ்புக்ல சாட் பண்ணிருக்காரு, யாரோட வாட்ஸ்அப்ல சாட் பண்ணிருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக போனை திறந்தீங்கன்னா அந்த வாழ்க்கையா? இதுவெல்லாம் கணவன் மனைவியுடைய ஹலாலான வாழ்க்கையா? கணவன் இருக்கும் பொழுது போனை கேளுங்க, தவறு இல்ல. இப்படித்தான் ஒரு ஷேக்ட்ட வந்து ஒரு மனிதர் கேள்வி கேட்கிறார். ஷேக், என்னுடைய மனைவி பகல்ல பார்த்தா அவளுடைய முகம் கொஞ்சம் தான் பிரைட்டா இருக்கு, ஆனா இரவுல போர்வைய என் மனைவி போட்டுட்டா அவளுடைய முகத்திலிருந்து அப்படி வெளிச்சம் எல்லாம் வெளியேறுது. அந்த ஷேக் சொன்னாரு, மனைவி உங்களுடைய போனை செக் பண்றாங்க, அந்த போனுடைய லைட் அதை மூலம் பாருங்க, அந்த போர்வையை திறந்துனாங்க. அப்படிதான் எனக்கு கலாச்சாரம் மாறிடுச்சு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நம்பிக்கை கணவன் மனைவி இடத்திலே பரிமாறப்பட வேண்டும். அப்படி கணவன் மனைவி நான் ஓப்பனா இருக்க தேவையில்லை. மனைவி என்ன பத்தி என்ன தெரியணும், அந்த பெண்ணுக்கு என்ன பத்தி என்ன தெரிஞ்சிருக்கணும், அதெல்லாம் அந்த பெண் தானே, அவ மனைவி அவளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணுமோ அதான் தெரிஞ்சிருக்கணும் நினைச்சா அதுவும் தப்புதான். இன்னும் பல பேருக்கு நம்ம இடத்துல நம்ம எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் நம்ம மனைவிக்கு தெரியாது, மறைச்சு வச்சிருக்கோம். ஏன்? அதுல ஒரு காரணமும் இருக்கு. 2 பவுன் 4 பவுன் அடுத்த மாசம் மாறிடும். ஆனால் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்த முக்கியத்துவமே இல்லை. ஒரு மனைவிங்கிறவர் தன்னுடைய வாழ்க்கையில நெருக்கமானவள், தன் கஷ்டத்தையும் இன்பத்தையும் பகிர்வதற்கு நெருக்கமானவள் என்ற உறவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை நேரடியாக பார்க்கிறார்கள். ஹிராவுடைய குகையில் பார்த்தவுடன் பதட்டம் ஏற்பட்டு வஹி இறங்கியதற்கு பிறகு யாரிடத்திலே ஓடுகிறார்கள்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். சொன்ன என்ன நடந்தது என்பதை அந்த போர்வையை போற்றி நிதானமானதற்கு பிறகு வெளிப்படுத்துகிறார்கள். இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி யார முதன்மையாக்குனாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவியை, தங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வீட்டில் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு அப்படி இல்ல. முதன்மை நம்ம கஷ்டத்துக்கு தீர்வுனா நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோம், வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க தான் கால் பண்ணுவோம். மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, நல்லதா இருக்கேன்னு விட்டுருவோம். மனைவியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நல்லதாங்க இருக்கேன் அப்படின்னு விட்டுருவாங்க. இப்ப இந்த முதன்மை குடும்பத்தில் கணவனும் மனைவியும் ஒவ்வொருவரும் ஆக்கப்படவில்லை என்றால் சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. அது உங்களுடைய உறவு, உங்களிடமிருந்து படைக்கப்பட்ட பெண் அவள், உங்களுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த பெண் அவள், அர்ப்பணித்த ஆணவன். இந்த உணர்வு இந்த இருவருக்கும் மத்தியிலே பகிரப்படும்.